நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். செல்வி, என்னம்மா? நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? ஒண்ணும் வேண்டாம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. போர் அடிக்குதுமா. போர் அடிக்குதா? டிவி பாருங்கம்மா, இப்போ ஒரு நல்ல ப்ரோக்ராம் வரும். இல்லனா பசங்க கூட பேசிட்டு இருங்களேன். அவங்க எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்கம்மா, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நான் கை வெட்டவா? இல்லம்மா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நம்ம பேசிட்டு இருக்கலாம். நீ குடு வெங்காயத்து கூட கண்ட தண்ணி வருமா? குடு வேண்டாமா அம்மா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அம்மா, இது வேண்டாம்மா, இங்க குடுமா, நான் பண்றேனே, நான் பண்றேன். செல்வி, என்னது அத்தை போய் வேலை வாங்கிட்டு இருக்க? இல்லைங்க, நான் தான் செல்விக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை. இதுக்காகவா நாங்க உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம்? இல்ல, எல்லா வேலையும் செல்வியே பண்றாளே, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு. செல்வி என்ன ஊருக்கா சமைக்கிறா? வீட்டுக்கு தானே சமைக்கிறா. உங்களுக்கு கூட சமைக்க இல்ல செல்வி. நான் எதுக்கு சொல்றேன்னா, உனக்கு ஏதாவது வேணும்னா நான் ஹெல்ப் பண்றேன். எதுக்கு அத்தை செய்யணும்? அதுக்காக சொல்ல வந்தேன். அத்தை, நீங்க கத்தியை கீழே வைங்க. வைங்க. நான் வெட்டுறேன் காய்கறிய. நீங்க போய் ஹால்ல உட்காருங்க. நீங்க போய் உட்காருங்கம்மா, போங்க. வாங்க. காய் வெட்டிட்டீங்களா? முடிஞ்சது. போதுமா? இன்னும் ஏதாவது செய்யணுமா? ஆமாங்க, பாத்திரம் நிறைய இருக்கு, அது தேய்க்கணும், துணி துவைக்கணும். அப்புறம் அந்த வீடு பெருக்கிறது இருக்கே, அதையும் செஞ்சுட்டுமா? செய்யுங்க. தொடப்பா எங்க இருக்காது? எங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கிச்சனுக்கு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு என்னங்க அவ்வளவு ஸ்பெஷலா? அது உனக்காக. எங்க முதல்ல அது வைங்க. வைங்க. இது நான் அங்க வச்சுக்கிறேன். நீ போ, நீ வேலை செய். நீ போ. காய்கறி வெட்டுறாரா? என்னது அத்தையை போய் வேலை வாங்கிட்டு இருக்க? செல்வி என்ன ஊருக்கா சமைக்கிறா? வீட்டுக்கு தானே சமைக்கிறா. சரோஜினி முடிச்சது. என்னங்க இது? கையில கத்திய வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? கத்தி அங்க வைக்கிறதா இங்க வைக்கிறதான்னு யோசிச்சு. முதல்ல இத கொடுங்க. கத்தி ஜாக்கிரதை. போங்க. சார், போஸ்ட். மேடம், லெட்டர். இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம். பென். தேங்க்ஸ் மேடம். உதய், உதய். இப்ப எதுக்கு
எது கத்துற? பின்ன கத்தாம காட்லியா சொல்றீங்க? உங்க அம்மா மேல சொத்து கேட்டு கேஸ் போட்டோம்ல, நோட்டீஸ் கூட அனுப்பிச்சு வச்சோமே, அதுக்கு அவங்க பதில் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. சொத்தை பிரிச்சு தர முடியாதான். நீங்களே பாருங்க உங்க அம்மா அனுப்பிச்சு வச்ச நோட்டீஸ். எல்லாமே உங்க அம்மா சுயமா சம்பாதிச்சு வச்ச சொத்தான். உங்க அப்பாவோட சொத்துக்கும் அவங்க மட்டும்தான் வாரிசாம். நம்ம உங்க பாட்டியோட சொத்தை கேட்டோம்ல, அதையும் இப்ப நமக்கு தரமாட்டாங்களாம். வா பாரு, உங்க அம்மா நம்ம அமிச்ச நோட்டீஸ்க்கு பதில் நோட்டீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நீயே வாங்கி பாரு. சரி, அம்மா இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க, நாம எதுக்கு உதவி பிரச்சனை பண்ணணும்? அவங்க கொடுக்கும் போது கொடுக்கட்டுமே. என்ன கதை பேசுற? உங்க அம்மா ஒன்னும் புடிவாதம் பிடிக்கல. அவங்களோட வரட்டு கௌரவத்தை நம்ம கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசினாலும் நம்ம கைய கட்டி வாய் பத்தி கேட்டுட்டு இருப்போம் நினைச்சிட்டு இருக்காங்களா? இப்போ அவங்க பதில் நோட்டீஸ் அமிச்சதுக்கு நம்ம பயந்துருவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க உங்க அம்மா. இங்க பாருங்க உதய், உங்க அம்மாவை நம்ம சும்மா விடக்கூடாது. ஒத்தைக்கு ஒத்த பாத்துறணும். செல்வராணி சொல்றது நியாயம் இருக்கு. அவங்க வரட்டுக்கு வரும் பாக்குறாங்க. அவங்க குடுக்கறப்பதான் நான் வாங்கிக்கணுமாமா. அம்மா தாயே பிச்சை போட நான் கேட்டுட்டு இருக்கோம். உங்க அம்மா தரமாட்டேன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு, நம்ம கேக்குறோம். இங்க பாருங்க உதய், ஒழுங்கா கேட்டாலும் உங்க அம்மா தரமாட்டாங்க. அசிங்கப்பட்டாதான் அவங்க தருவாங்க. அண்ணி, என்ன நீ பேசுறீங்க? அவங்களை அசிங்கப்படுத்தி தான் நம்மளுக்கு சொத்து வரணுமா? நாம போய் பேசி பார்க்கலாமே. பேசி பார்த்தோம், அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால நான் கேஸ் போட்டிருக்கேன். இப்ப போய் பேசினா வேற வழி இல்லாம தான் வந்துட்டு நினைப்பாங்க. என்ன உதய், நாங்க 3 பேர் பேசிட்டு இருக்கோம், நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. என்ன பேச சொல்ற? நம்ம கேஸ் போட்டிருக்கோம், அவங்க பதில் அமைச்சிருக்காங்க. என்ன பதில் அமைச்சிருக்காங்க? குடுக்க முடியாதுன்னு தானே அமைச்சிருக்காங்க. அது கோர்ட் சொல்லணும். கேஸ் கோர்ட்டுக்கு வரட்டும், அங்க பேசிக்கலாம். கோர்ட்டுக்கு போய் வருஷக்கணக்கில் கேஸ் இழுத்தா என்ன பண்றது உதய்? உடனே கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு பாரு உதய். ஆமா உதய், கண்ணன் சொல்ற மாதிரி சொத்து உடனே கிடைக்க ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். கோர்ட்டுக்கு போன பிறகு ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம். உங்க 2 பேரையும் உங்க அம்மா உங்க அப்பாக்கு தான் பெத்தாங்களா, இல்ல செல்வியை பெத்த மாதிரி வேற யாருக்காவது பெத்தாங்களா? அவங்க அம்மாடி. இதுக்கு மேல ஏதாவது பேச உன்னை கொலை பண்ணிடுவேன். அடிங்க, அடிச்சு என்ன கொலை பண்ணுங்க. ஒரேடியா மேல போயிடுறேன், விடு. என்னடா இப்ப செல்வராணி கேட்டது என்ன தப்பு? அவனும் தப்பான நிலத்துல கேட்கல. எப்படி கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, அந்த கோதம் தான் கேட்டிருக்கா. இங்க பாரு, அதுக்கெல்லாம் ரோஷப்பட்ட அப்படி பேசுறதுக்கும் ஒரு அளவு வேணும் கண்ணா. உன் பொண்டாட்டிட்ட காட்டுற ரோஷத்தை போய் உங்க அம்மாட்ட காட்டு. போடா, போய் காட்டு. கண்ணா, அண்ணி ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க, உதய் ஏதோ கோவத்துல அடிச்சிட்டான். நீ எதுக்கு அதை பெருசு பண்ற? என்னடி பேசுற? என்ன அண்ணன் தங்கச்சி சேர்ந்து கொலாவுறீங்க? இங்க பாரு, நான் இந்த வீட்டுல நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நானும் சம்பாதிக்க கூடாதா? இங்க பாரு, உங்க அம்மாட்ட சொத்து வாங்கி கொடு, சரியா? நீ ஒன்னும் ஓசில வாங்கி தர வேணாம். நான் பிசினஸ் பண்ணி டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அம்மாட்ட திருப்பி கொடுத்துறேன், சரியா? ஆனா எனக்கு சொத்து வேணும். என்னால அந்த வீட்டுல சும்மா வெட்டியா சாப்பிட்டு இருக்க முடியாது, புரியுதா? நீ என்ன பண்ணி எனக்கு தெரியும், ஆனா சொத்தோட வர போடி. பெருசா பேசுற. நெல்ல என்னடா, அண்ணனும் தங்கச்சியும் ஒண்ணா வந்திருக்கீங்க? எங்கடா உன் பொண்டாட்டிய காணோம்? எங்கடி உன் புருஷன்? ஓ அது சரி, கோர்ட்டுக்கு போய் சொத்தை பிரிச்சு கேட்டா ரொம்ப டைம் ஆகும்னு நேரா போய் உங்க அம்மா கிட்ட இருந்து எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பிச்சாங்களா? சும்மா நினைச்சேன்டா உன்ன. பயங்கரமான ஆளுடா நீ. அது இதுன்னு சொல்லி அவன் மனச மாத்திட்டல. நான் அவன் மனச மாத்தல. அவன் சின்ன குழந்தையா? அவளுக்கு சுய புத்தி இல்ல? சுய புத்தி ஏன் இல்ல அவளுக்கு? ஒரு வாட்டி தான் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாலே. இப்ப என்னடே, அன்னைக்கு அவன் சொத்து பிரிச்சு கேட்டப்போ என்னமோ வாய்க்கிலேயே பேசுன. இப்ப என்ன? அது சரி, இப்போ உன் புருஷனுக்கு பணம் முக்கியமா போச்சு, இப்ப என் சொத்து தான் பெருசா போச்சு. நான் உனக்கு பெருசு இல்லல்ல? நாங்க சொத்து வேணும்னு நினைச்சது உண்மைதாமா, ஆனா உங்களை விட எங்களுக்கு சொத்து ஒண்ணும் முக்கியம் கிடையாது. அதுதான் நீ ஸ்ட்ரைட்டா கோர்ட்டுக்கு போயிட்டியா? உன்னை விட அவன் எவ்வளவு பரவாயில்லடே. சொத்து கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொன்ன கோர்ட்டுக்கு போனா. ஆனா நீ வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு எனக்கு நோட்டீஸ் அனுப்புறியா? கேட்டிருந்தா கொடுத்திருப்பீங்களாமா? இவனுக்கு சொன்ன பதில் தானே எனக்கும் சொல்லிருப்பீங்க. ஓஹோ,
அதுதான் நீ நேரா கோர்ட்டுக்கு போயிட்டியோ. கோர்ட்டுக்கு போனதும் கொடுத்துட்டீங்களா? கொடுக்க முடியாதுன்னு பதில் அமிச்சிங்க. கொடுக்க முடியாதுன்னு சொல்லல, இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். உங்க 2 பேருக்கு நான் என்ன குறை வச்சேன்? என் கூட இருக்க வேண்டிய நீ பொண்டாட்டி பேச்ச கேட்டு நீ போயிட்ட. புருஷன் கூட போக வேண்டிய இவ என் கூட தானடி இருந்த. உன் குழந்தைய பாத்துக்கிட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஏண்டி போன? ஏன் மாறுட? புருஷன் கூட போக வேண்டியவன்னு நீங்க தானம்மா சொல்றீங்க. அப்போ அனுப்பி வச்சிட வேண்டியதானம்மா. அப்படி வரியா? சரிடி, நான் அனுப்பாமலே நீ போனேல, என்னடி வாழ்ந்த? வாழ முடியாம தானே நீ திரும்பி வந்த. ஏண்டி அம்மான வந்த? அப்படியே போக வேண்டியதானே அவன் கூட. உங்களுக்கு தேவைன்னா நீங்க பாசத்தை கொட்டுவீங்க, தேவையில்லைன்னா தூக்கி எரிஞ்சிடுவீங்களா? என்னால அப்படி இருக்க முடியாது. மா, சொத்து கொடுத்தா நாங்க எல்லாம் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவோன்னு ஏமா நினைக்கிறீங்க? அதான் அவன் போயிட்டானே, என்னை விட்டுட்டு அவன் போயிட்டானே. இந்த பாரு, நான் இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு எப்ப சொத்து கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆமா, கங்காரு தான் குட்டியை வச்சுக்கிற மாதிரி நீங்க பக்கத்துலயே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. எல்லா தாயும் பிள்ளைங்களை நல்லா வச்சுக்கணும்னு பாப்பாங்க, பிள்ளைங்க முன்னேறணும்னு பாப்பாங்க. ஆனா நீங்க ஒரு வித்தியாசமான தாயா இருக்கீங்களே. நாங்க தனியா போக கூடாது, தனியா வாழக்கூடாது, தனியா பொழைச்சிக்க கூடாது. வெந்த சோத்தை தின்னுட்டு மனசு நொந்து போய் வீட்லயே இருக்கணும். நாங்க அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க அப்படி இருக்கீங்களா? சொத்து சோகம்லாம் இருக்குல்ல, ஏன் போலீஸ் வேலைக்கு போனீங்க? உங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்களே, நீங்க தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணீங்கல்ல, உங்க வேலையே வேணான்னு வீட்டில் இருக்க வேண்டியதானே? மறுபடியும் கூப்பிட்டாங்கன்னு ஓடி போய் ஜாயின் பண்ணீங்களே, ஏன்? சொந்த காலில் நிக்கணும், சுயமா சம்பாதிக்கணும் தானே? உங்களுக்கு இருக்க சுய கௌரவம் உங்க பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடாதா? நீங்க வேலையை விட்டுட்டு வீட்லயே இருங்க, நாங்களும் உங்க கூடயே இருக்கோம். நல்லா பேசுறடா, நல்லா பேசுற. இப்படி பேசி பேசி இவ மனசையும் மாத்திட்டல. யார் பேச்சையும் நான் கேட்கலமா, நானா தான் பேசுறேன். தனக்குன்னு சுயமா ஒரு தொழில் பண்ணி கௌரவமா வாழணும்னு நினைக்கிறாரு, அது தப்பா? நியாயம் தானேமா? சுய கௌரவத்தோட வாழணும்னு நினைக்கிறவ சுயமா சம்பாதிக்கணும்டே. இல்ல அவன் அம்மா அப்பா சொத்துல அவன் தொழில் பண்ணணும். மாமனார் மாமியார் சொத்துல வாழணும்னு நினைக்க கூடாது. நான் எங்க அம்மா சொத்துல வாழணும்னு நினைக்கிறேன், அதே நீங்க பிரிச்சு கொடுக்க கூடாது. பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஏமா நினைக்க மாட்டீங்க? ஏன்? தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எங்க அப்பாக்கு தான் பெத்தீங்களா இல்ல செல்வி மாதிரி வேற யாருக்குமே பெத்தீங்களா? இதே மாதிரி தான் என் பொண்டாட்டியும் கேட்டா. நீங்க அடிச்சீங்களே, இதே மாதிரி தான் நானும் அவளை அடிச்சேன். மா, இதுக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் நானும் கலை இங்க தான் இருப்போம். வா கலை. Good morning, sir. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார்.
குட் மார்னிங். உள்ள ஏசில உட்காருங்க சார். அட பாவிகளா, பிச்சைக்காரன் ரேஞ்சில் வந்தப்ப ஒரு பையனை உள்ள அளவு பண்ணல. அதே பிச்சைக்காரன் கோட்டு சூட்டோட பார்த்தவன்னு 6 ஆளுக்கு சலாம் அடிக்கிறாங்க. ஏசி ரூம்ல வர உட்காரன்னு சொல்றானுங்க. ஆமா, இதான் உங்க சேர்மன் ரூம். ஆமா சார். நான் உள்ள உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். அவர் வந்து எனக்கு இன்டிமேட் பண்ணு, என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா அவரை உள்ள அனுப்பு. என்ன? சரிங்க சார். அடாடாடா, நல்ல முதலாளி, அவனுக்கு ஏற்ற தொழிலாளி. உருப்பிட்டோம்டா அந்த கம்பெனி, உருப்பிட்டோம். சாரி சார். சார் 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 சார். இந்த கம்பெனிக்கு பாஸ் யாரியா? நீங்க தான் சார். ஐ அம் தி பாஸ். பாஸ் ஆபீஸ்க்குள்ள வரும்போது விஷ் பண்ணோம்ல, என்னாச்சு இந்த கம்பெனிக்கு இன்னைக்கு? சாரி சார், ஒரு தடவை சொல்லிட்டுமே, நான் ஞாபகத்துல விட்டுட்டேன் சார். எப்ப சொன்னீங்க? இப்பதான் சார், கொஞ்சம் முன்னால. உங்க மச்சான் வந்தார் சார், பார்க்கறதுக்கு உங்கள மாதிரியே இருந்தார் சார், அதனால அவருக்கு சொல்லிட்டோம். மச்சானா? ஆமா சார். எங்க அவன்? உங்க கேபின்ல இருக்கார் சார். சார் வாங்க மச்சான், கூச்சப்படாம உள்ள வாங்க. எழுந்திருங்க. முடியாது. என்னடா இவன் நம்ம சீட்ல உட்காந்துருக்கான்னு பாக்குறியா? சும்மா உட்காந்து பார்த்தேன், நல்லதா இருக்கு. நீ எக்ஸ்மிலிட்டரி தானே? இன்னொருத்தர் சீட்ல உட்கார கூடாதுன்னு உனக்கு தெரியாது? ஐ, இதுவே இன்னொருத்தர் சீட்டு தானே. நீ ஏன் டெம்பரவரி, அது உனக்கு தெரியாது? விஸ்வநாதம் வர வரைக்கும் நீ உட்கார போற, நீ வர வரைக்கும் நான் உட்கார்ந்துருந்தேன். அவ்வளவுதான் மச்சான். இப்போ இங்க இருந்து வெளியே போறியா இல்லையா? வெளியே போறதா மச்சான்? ஒரு மாமனார் சீட்ல மருமக நீ உட்கார உரிமை இருக்கும்போது, சித்தப்பா சீட்ல இந்த மகன் உட்கார உரிமை இல்லையா என்ன? சரி, அதை விடு. நேற்று தான் நான் வெளியே போன்னு துரத்துனேன். உன் ஸ்டேட்டஸுக்கு நான் ஈக்குவல் இல்லைன்னு நினைச்சேன். இப்பதான் காஸ்டியூமை கரெக்ட் பண்ணிட்டேன்ல. எப்படி? அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்ற? ஏன் உன்னை விட அழகா இருக்கண்ணா? கன்றாவி. அது மட்டுமா? இங்க பாரு, உன்ன மாதிரியே வாக்கிங் ஸ்டிக் எல்லாம் வாங்கிட்ட மாதிரியா? இது எப்படி இருக்கு? இந்த ஸ்டிக்கை வச்சுக்கிட்டா உனக்கு வசதி வந்துருச்சுன்னு அர்த்தமா? எப்படியா வாங்கின நீ? நான் கொடுத்த பணத்தில் தானே இதை வாங்கி போட்டுட்டு இருக்கேன். உன் தங்கச்சி எனக்கு சொந்தன்றப்ப உன் பணம் மட்டும் எனக்கு சொந்தம் இல்லையா மச்சான்? சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஸ்டிக்கோட நான் உள்ள வந்தப்போ உன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சும்மா ராயல் சொல்லி டப்பு அடிச்சானுங்க. அது உனக்கு கொடுத்த மரியாதை இல்ல, இதோ இந்த ஸ்டிக்கு கொடுத்த மரியாதை. இது ஸ்டிக்கு கொடுத்த மரியாதை இல்ல மச்சான், நான் உன் மச்சான்ற உறவு கொடுத்த மரியாதை. மச்சான் எப்படி அவங்களுக்கு தெரியும்? நேத்து என்ன வெளியே போன விரட்டி விட்டல, எல்லாருக்கிட்டையும் என்ன அறிமுகப்படுத்திக்க. நான் தான் உன் மச்சான். ஆனா ஒரு விஷயம், நான் ஜெயில இருந்த விஷயத்த மட்டும் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. ஏன்னா அவன் கௌரவம் போயிடும்ல, அதான் அந்த விஷயத்த மட்டும் மறைச்சிட்டேன். போதுமா? ஏன் மச்சான், நீ ஜெயில இருந்த விஷயம் ஸ்டாஃப்ஸ்க்கு தெரியுமா? வெளியே போயா. கத்தாத, நீ உள்ள இருந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். அதெல்லாம் இல்ல. பாரு, நான் தான் உன் மச்சான்னு வெளியே இருக்கிற செக்யூரிட்டி வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ உனக்கு என்ன வேணும்? பணம் தானே? என்ன டென்ஷன் ஆக்காம போயிடு. இந்தா எடுத்துட்டு போ. வந்ததுல இருந்து நீ தானே மச்சான் டென்ஷனா இருக்க. வெளியே போறியா? முதல்ல நீ பிபி செக் பண்ணு. அப்புறம் நான் இப்ப பணம் வாங்கிட்டு போறதுக்காக வரல. முதல்ல உன் வீட்டு அட்ரஸை கொடு. என் பொண்டாட்டி புள்ளைய நான் பார்க்கணும். அட்ரஸை கொடு, நான் இப்பே கிளம்பிடுறேன். கொடு. எனக்கு அட்ரஸ்லாம் தெரியாது, டோர் நம்பர் தெரியாது, ஸ்ட்ரீட் பேர் மறந்து போச்சு. நான் அப்பப்போ போவேன் வருவேன், அவ்வளவுதான். சரி, நான் உன் கூடயே வரேன். நான் இப்ப போக முடியாதுல்ல, ஆபீஸ்ல இருக்கேன்ல, வேலை இருக்குல்ல. சாயங்காலம் தான் போவேன். சரி, நானும் ஈவினிங் வரைக்கும் இங்கேயே இருக்கேன். மத்தியானம் லஞ்சுக்கு சோழால ஒரு ஐட்டம், கன்னிமேரில் ஒரு ஐட்டம், அடையார் பார்க்ல ஒரு ஐட்டம் ஆர்டர் கொடுத்துரு. நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணோம்ல, அதுக்காக தான். இது போதுமா? இப்போதைக்கு இது போதும், அப்புறமா நான் சொல்றேன். நான் இப்போ ஈவினிங் வீட்டுக்கு போல, பிசினஸ் விஷயமா பெங்களூர் போறேன். இங்க இருந்து நேரம் ஏர்போர்ட் போறேன். எப்ப திரும்பி வருவேன் தெரியாது. அப்போ இங்கேருந்து நான் எப்போ போவேன்னு
எனக்கும் தெரியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ். உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு மச்சான், அதனால் நான் போகிறேன். தேங்க்யூ. ஆனால் மறுபடியும் வருவேன் அட்ரஸ் வாங்கிறதுக்கு. சரி, காசிக்கு போனாலும் கர்மம் விடாது. கர்மம் கர்மம். போயிட்டுறா மச்சான். ஹாய் செல்வி, குட் ஈவினிங். எப்படி இருக்க? எப்போ வந்த? சரோஜினத்தை எப்படி இருக்காங்க? நல்லா சாப்பிட்டாங்களா? தூங்கினாங்களா? அவங்க டாக்டராக இருந்தாலும் உடம்ப பார்த்துக்கணும். நல்லா இருக்காங்கல்ல? எங்க எந்தாவது பார்த்துட்டு இருக்க போறாங்க. கொஞ்சம் இரு. என்ன 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 அப்படி பார்க்குற? இல்ல, சரோஜினியம்மா வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அப்படியா? எனக்கு ஒன்றும் புரியல, அதான் பார்த்துட்டு இருக்கேன். வித்தியாசமா தெரியுதா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. ஏன் 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 அப்படி சொல்ற? ஆக்சுவலி எனக்கு என்ன காஃபி வேணுமா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், காஃபி தான். சில சமயம் வார்த்தை வர மாட்டேங்குது. நீ என்ன ஒத்து பார்க்கும்போது யூனோ. தெரியும், கேள்வி கேட்டு உங்களால பதில் சொல்ல முடியலன்னா இப்படி மலுப்புறதுக்கு காஃபி கேட்பீங்க. காஃபி வேணும். வேணுமா? வேணும். எனக்கு ஒரு கப் காஃபி வேணும். செல்வி, என்ன 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 பாக்குற? அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இதே மூஞ்சில 7 பேர் இருக்காங்க உலகத்துல. இவரு அவர் இல்ல. நீ நினைக்கிறவரு இவர் இல்ல. இல்ல, நீ வா நீ வா. செல்வி, என்ன தெரியல செல்வி, நான் தான் சத்யா. சத்யா? ஜிஜியோட தங்கச்சி, ரஞ்சனியோட புருஷன். ஜெயில ரிலீஸ் ஆகி இப்பதான் வரேன். ஜெயிலுக்கு வந்து ஒரு தடவை பார்த்திருந்தா அடையாளம் தெரிஞ்சிருக்கும். அதான் யாருமே வந்து என்ன ஜெயில பார்க்கலையே. சரி, ரஞ்சினிய பையன் எங்க? உள்ள இருக்காங்களா? ரஞ்சினி, ரஞ்சினி. இவரு அவர் தான் போல இருக்கு. ரஞ்சினி, ரஞ்சினி, ரஞ்சினி. அதான் ரஞ்சினி எங்க? அவங்க என் ஒய்ஃப். அவங்கள பார்க்க. ஏன் உயிரை வாங்குற? இது ஏன் பொண்ணியா? ஐஸ்வர்யா என் பொண்ணு. உங்க பொண்ணா? நீ வா. ஐஸ்வர்யா அங்கிள். ஆமா, சத்யா அங்கிள். சரி, நான் சொல்றேன். அவர் பார்த்தா பயமா இருக்கா? பூச்சாண்டி மாதிரி இருக்கார்ல. ரஞ்சினி
என் ஒய்ஃப் ரஞ்சினி இருக்காங்களா இங்க? ரகு 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 இது ரகு இல்ல, என் பையன் பாஜா, அது என் பையன் சச்சின், என் பையன் ரகு இல்ல. இது அங்கிள் தான் அது. வாங்க. ஐம் சாரி என் பையன் ரகு ரஞ்சினி. ஆமாமா, உங்க பையன் ரஞ்சினி. கரெக்ட் சொல்றேன். என் தங்கையோட புருஷன் ரகு. ஒண்ணு மாதிரி இருக்கா ஜிஜி? ரஞ்சினி எங்க? ரஞ்சினி, நீ என்ன பண்ற? படுறா. சரிப்பா. ரஞ்சினி ரஞ்சினி ரஞ்சனியா? ரஞ்சினி என் ஒய்ஃப் எங்க? என்ன அவன் தொல்லை தாங்க முடியல. இது வந்து என்னோட அத்தை. அத்தையா? அத்தைய மாத்தியா நீ? ஐயோ, மாத்தலையா? ஜெயில இருக்கிறது சித்தப்பா உனக்கு, இவங்க உனக்கு சித்தி, எனக்கு அத்தை. அதாவது ஜெயில இருக்கிற சித்தப்பாவை ரஞ்சினி ரஞ்சினி அத்தை நீங்க ஒண்ணும் குழம்பாதீங்க, நான் அப்புறம் வந்து எல்லாத்தையும் சொல்றேன். ரஞ்சினி ரஞ்சினி நீங்க வேலையை பாருங்க. ரஞ்சினி கிச்சன்ல எல்லாம் ரஞ்சனி இருக்க மாட்டேன் சார். எங்க என்னடா இது? இருக்கா தெரியலையே. ரஞ்சினி அந்த கபோர்ட்ல தேடி பாத்தீங்களா? ரஞ்சினி ஐயா செல்வி எங்கம்மா அவங்க? ரஞ்சினி வெளியே போயிருக்காளா? பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கானாமா? ஏமா ஏன் கண் கலங்குது? எங்கம்மா ரஞ்சினி? எங்க எங்கன்னு கேட்கறல செல்வி. எங்க என் பையன் எங்க? எங்க ஜிஜே உன் தங்கச்சி? ஏன் யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க? சொல்லு செல்வி, நீயாவது சொல்லு செல்வி. என் பொண்டாட்டி எங்க? என் புள்ள எங்க? நீங்க ஜெயிலுக்கு போன கொஞ்ச நாள்லயே புள்ளைய கூட்டிட்டு ரஞ்சினி எங்கேயோ போயிட்டா. எங்கேயோ போயிட்டாளா? எங்கம்மா போனாங்க? எங்க போயிட்டாங்க? சொல்றாங்கல்ல எங்கேயோ போயிட்டாங்கன்னு. தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா எங்க போயிருக்காங்கன்னு? அதாவது நாங்க சொல்லி அவ கேட்கல, எங்கேயோ போயிட்டா. அவங்க போயிட்டாங்கன்னா நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? இல்ல, அவங்கள தேடாத இடம் இல்ல. எங்க போனாங்கன்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக தானமா இவ்வளவு நாளா என் உயிரை வச்சிருந்தேன். அவங்கள பார்க்கணும் எவ்வளவு ஆசையா வந்தா தெரியுமாமா? என்னமா இப்படி பண்ணிட்டேன்? ரொம்ப சாதாரணமா சொல்லாம போயிட்டான்னு சொல்றிய செல்வி. செல்வி, நீ சொன்னதுனால தானே நான் போலீஸ்ல போய் சொல்றான்னு. என் பிள்ளைய என் பொண்டாட்டி நல்லா பார்த்துப்பேன், நல்லபடியா வச்சு காப்பாத்துவேன், என் பிள்ளை நல்லபடியா படிக்க வைப்பேன் நம்பி தரமா நான் உள்ள போனேன். நீ கூட என்ன மோசம் பண்ணிய செல்வி. என்ன அதெல்லாம்? அவங்க தான் சொல்றாங்கல்ல அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அழுது எதுக்கு இந்த டிராமா எல்லாம்? இந்த பாரு, இந்த வீட்டுல நான் சொன்னா யாரும் கேட்கறது இல்ல. நான் அவகிட்ட சொன்ன, அவ கேட்காம போயிட்டா. இப்ப உங்ககிட்ட சொன்ன வராதீங்கன்னு வந்துட்டீங்க. அதே மாதிரிதான். ஐய், நீ பேசாத, நீ பேசாத. நீ எல்லாம் ஒரு அண்ணனா? தங்கச்சி மேல பாசம் வந்து அவ வெளியே விட்டுருப்பியா? நீ சனியம் போனா போது விட்டு தொலைச்சிருப்ப. நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு. நீ கட்டவன், ரொம்ப கட்டவன். நீ பேசாத, நீ பேசாத. என் பொண்டாட்டி பிள்ளைய நான் எங்க போய் தேடுவேன்? என் குழந்தைக்கு வேற கண்ணே தெரியாது. அவங்கள பார்க்கணும்னா எவ்வளவு ஆசையா வந்தேன். எனக்கு என் பொண்டாடி புள்ள வேணும், எனக்கு என் பொண்டாடி புள்ள வேணும். அது வரைக்கும் இது விட்டுட்டு போக மாட்டேன், போக மாட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க எது பண்ணி தெரியாது. எனக்கு என் பொண்டாடி புள்ள வேணும், வேணும், வேணும் சொல்லிட்டேன். வேணும்.
இங்கே தங்க போறீங்களா? நான் என் தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஒரு தனி கொடுத்துறேன் வைக்கிறேன். 14 கம்பெனி பார்த்துட்டு இருக்கும்போது இதையும் செய்யணும். செய்கிறேன், வேற வழி இல்லை. போங்க. வக்கீல் சார், சொல்லுங்க மேடம். சொத்தை பிரிக்கணும். ஏன் மேடம், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா மேடம்? இல்ல, நீங்க முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. சரி மேடம், ஓகே சார். நான் பண்ணது தப்புதான். நான் செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எப்ப நீங்க என்ன நம்பி விட்டுட்டு போனீங்களோ நான் அப்பவே பார்த்திருக்கணும். ஆனா என் சூழ்நிலை என்ன மீறி எல்லாமே நடந்துருச்சு. உங்க பொண்டாட்டி புள்ளைய உங்க கூட சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்பு? பிளீஸ் என்ன நம்புங்க, நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன். நான் செஞ்ச தப்புக்கு இது ஒரு பிராயச்சித்தமா இருக்கட்டும். எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுங்க பிளீஸ். गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामपमस्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनस्रण्वन्नोतिभिः सेदसादनो श्रीमहागणाधिपतये नमः। वरुणदेवताभ्यो नमः। वरुणमावाहयामे वरुणाय नमः। एते गन्धाक्षतदोपदेव सर्वोपचाराः सालङ्काराः। वरुणदेवताभ्यो नमः। नानाविधपरिमलपत्रपुष्पाक्षताञ्जलिं समर्पयामि। அம்மா, யாருக்குமா திதி பண்ண போறீங்க? என் வீட்டுக்காரருக்கு. உங்களுக்கு பிள்ளைங்க யாருமே இல்லையா? இல்ல. அப்ப நீங்களே பண்ணுங்கம்மா. பண்ணுங்க. இந்த பிண்டத்தை எடுத்து அங்க வைங்கம்மா. இங்க வைங்க. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வைங்கம்மா. स्थापयामे श्रीपिण्डं स्थापयामे श्रीपिण्डं स्थापयामे पिण्डपितृदेवताभ्यो नमः। नानाविधपरिमलपत्रपुष्पाक्षताञ्जलिं समर्पयामि। आनन्दनीराजनं समर्पयामि। எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சம்மா. இந்தாங்க. போயிட்டு வரேம்மா. வாங்க. வணக்கம் மேடம். வாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு மேடம். படிச்சிருவா? இல்ல, இன்னும் 2 முக்கியமானவங்க வரணும். படிக்கிறப்போ 2 பொம்மைங்க இருந்தா எப்படி? கீ கொடுத்தவங்களும் வரணும் இல்ல? வரட்டும்.
எல்லாம் வந்தாச்சு வக்கீல் சார், படிங்க. எல்லா சொத்துக்களையும் உதய், கலை உங்க 2 பேருக்கும் எழுத சொல்லியிருக்காங்க மேடம். அப்படியே நானும் எழுதியிருக்கேன். யாருக்கு எந்த சொத்துன்னு பர்டிகுலரா எழுதல. எனக்கு அது வேணும் இது வேணும்னு அதுவே பிரச்சனை ஆயிடக்கூடாது பாருங்க. இருக்கிற சொத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமமா எழுத சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியா படிக்கிறேன். யாருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. பிரச்சனை வராம நீங்களே பிரிச்சுங்க. கூட குறைய இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். படிக்கவா? குறைவா இருந்தாலும் எப்படியும் என் தங்கச்சிக்கு தானே போகுது. எனக்கு மட்டும் என்ன, குறைவா இருந்தாலும் உதைக்க தானே போக போகுது. நீங்க படிங்க வக்கீல் சார். வலசரவாக்கத்தில் இருக்கிற 10 ஏக்கர் தோட்டம் அது எங்களுக்கே கொடுத்துருங்க. தோட்டமா இருந்தா நம்ம நடுவுல ஒரு வீடு கட்டி அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. என்னம்மா கொடுத்துடலாமா? கொடுத்துருங்க சார். அது ஈக்குவலா எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுங்க. நீலாங்கரை பக்கத்துல நீச்சல் குளத்துல இருக்கிற பண்ணை வீடு, அதுவும் 10 ஏக்கர் தான். உங்களுக்கு ஓகேவா? ஓகே ஓகே. நீலாங்கரை பக்கத்துல 10 ஏக்கர்ல பண்ண வீடாம். நம்ம வேணா தோட்டத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு பண்ண வீடு எடுத்து போமா? ஏண்டி நீ தானே தோட்டத்தை கேட்ட? சரி சரி, தோட்டத்திலே ஒரு நீச்சல் குளத்தை காட்டிப்போம். சென்னையிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல ஈசிஆர் ரோட்ல வலது பக்கம் 2 ஏக்கர் இருக்கு, இடது பக்கம் 2 ஏக்கர் இருக்கு. யார் எதை எடுத்துக்கிறீங்க? சார், இடது பக்கம் இருக்கிறது எங்களுக்கு இருந்துங்க. அந்த பக்கம் தான் கடலே இருக்கு. நமக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சுங்க. மீன் பிடிக்கலாம். நம்ம அதே எடுத்துப்போமா? அந்த பக்கம் தான் சுனாமி வரும். அஷிஷோ, இந்த விஷயத்தை நான் யோசிக்கவே இல்லையா? அப்ப இடது பக்கத்தை அவங்களுக்கே கொடுத்துட்டு வலது பக்கத்தை நம்ம எடுத்துப்போம். வக்கீல் சார், இடது பக்கத்தை அவங்களுக்கே கொடுத்துருங்க, வலது பக்கத்தை நாங்க எடுத்துக்கிறோம். சரி, நீங்க மேல படிங்க. சென்னையில ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, மும்பையில ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. வக்கீல் சார், அந்த சென்னையில இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸே எங்க பேர்ல எழுதிருங்க. ஏன்னா வாடகை வசூல் பண்ண அவ்வளவு தூரம் போக முடியாதுல்ல. கொடுத்துறவா? கொடுத்துருங்க சார். நீங்க மும்பையில இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறோம் சார். உதய், வக்கீல் படிச்சோன்னா பட்டுன்னு யோசிக்காம சொல்லிட்டேன். எது பெட்டரு, சென்னை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா மும்பை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா? இதை கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஓகே ஓகே. வக்கீல் சார், நீங்க மேல்கொண்டு படிங்க. ப்ராப்பர்ட்டி 6 பேர்லயே எழுதுங்க மிஸ்டர் உதயச்சந்திரன். நாங்களும் இங்க இருக்கோம் சார். என்ன விளையாடுங்களா? எங்களுக்கும் பங்கு இருக்கு சார். எழுதுங்க. உன் புருஷனுக்கு ஒண்ணும் தெரியல. என்ன கலை சும்மா இருக்கற? கேளு கலை. என்ன சும்மா உட்கார்ந்திருக்கீங்க? நான் தான் உதயச்சந்திரன் பேர்ல எழுதுறேன். கலை, கேளு கலை. சார், சார் ஓர பேசிக்கிறாங்க. சத்தம் போடாதீங்க. கடைசி வரைக்கும் அத்தப்பட நாங்க தான் சார் இருந்தோம். அவங்க இல்ல. மேடம், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவங்க சொன்னபடியே ரெஜிஸ்டர் பண்ணிடலாங்களா? சார், இன்னும் ஒண்ணுமே முடியலையே சார். இந்த வீடு இருக்குல்ல, அத பத்தி நீங்க ஒண்ணும் சொல்லலையே. ஆமா இல்ல, வீட பத்தி மறந்துட்டோம் சார். வீடு எங்க பேர்ல எழுதுங்க சார். அது தப்பு சார். என் ஹஸ்பண்ட் பேர் உதயச்சந்திரன், 6 பேர்லயே எழுதிருங்க, அதான் பெட்டர். ஐயோ செல்வராணி, இது பழைய வீடுங்க. நீங்க புது வீடு கட்டிக்கோங்க. என்ன கண்ணன், இப்ப சிமெண்ட் செங்கல்லாம் விக்கிற ரேட்ல எங்களால புது வீடு கட்டிட்டு போக முடியாதுல்ல. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களேன், புது வீடு கட்டிக்கிட்டு நீங்க போங்க. இந்த பழைய வீட்ல நாங்களே இருந்துக்கிறோம். நாங்க மட்டும் எப்படி புதுசா வீடு கட்டிட்டு போறது? நீங்க புது வீடே கட்டிக்கோங்க. நாங்க இதே வீட்ல இருந்துக்கிறோம். நீ சொல்லுமா, உன் புருஷனுக்கு ஒண்ணு புரியல, கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. சொல்லு கலை, சும்மா நிக்கற. நீங்க சும்மா நின்னுட்டு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க எழுதுங்க சார். பேர் மிஸ்டர் உதயச்சந்திரன். பேச்சு எழுதுங்க சார். அவங்க சொல்றத எழுதணுமா? பாரு, அவர் எங்களுக்கு உரிமை இருக்கு சார். எழுதுங்க சார்.
யாரு கேட்கணுமோ அவங்க கேட்கல, நீங்க 2 பேரும் மாறி மாறி கேக்குறீங்க. அவங்கள விட உங்களுக்கு சொத்து பெருசா போச்சு. விட்டா என் கர்ப்பப்பைய கூட பங்கு கேட்டுடுவீங்கல்ல. வக்கீல் சார். மேடம், 2 பேருமே வீட்டை கேக்குறாங்க. 2 பேருக்குமே இந்த வீட்டை பிரிச்சு கொடுத்துருங்க, எழுதி கொடுத்துருங்க. 2 பேருக்கு எப்படி மேடம் பிரிச்சு கொடுக்கறது? நடுவுல செவரு ஒண்ணு கட்டுங்க சார். ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். வீட்டுக்கு நடுவில் செவரு வைக்கிறதா? உறவுக்கே செவரு வச்சுட்டாங்க, வீட்டுல வச்சா என்ன? நீங்க எங்க இருப்பீங்க மேடம்? வீட்டு 2 பேருக்கும் பொதுவா எழுதிடலாம், ஆனா இப்ப பிரிக்க வேண்டாம். என் உத்தியோகம், என் நேர்மை என்ன காப்பாத்தும். யாரையும் நம்பி நான் இல்ல சார். மேடம், கௌரவம்னு ஒண்ணு இருக்குல்ல மேடம். வீட்டை 2ஆ பிரிச்சு செவரு எழுப்பியாச்சு. இன்னும் நீங்க ஏன் வீட்டுல இருக்கீங்கன்னு யாராவது கேட்டா உங்க மனசு பாதிக்கும்ல, உங்க வேலையும் பாதிக்கும் மேடம். ஓகே வக்கீல் சார், நான் வேலையில இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கேன். என் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக இல்ல, என் பிள்ளைங்களோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.